இந்த மாசத்துக்குள்ள எனக்கு ஒரு டோனரை ஏற்பாடு பண்றேன்னு டாக்டர் சொன்னாங்க அங்கிள். எனக்கு பார்வை திரும்பிடுமா? ஹலோ, ஐ ஹாஸ்பிட்டலா? எஸ் மேடம், சொல்லுங்க. மிஸ்டர் சந்தோஷ், கேஸ் நம்பர் 4002. எஸ் மேம், இன்னைக்கு வந்தாங்க. அவர் டாக்டர் கன்சல்ட் பண்ணாரு. அவரது ஒரு பாசிட்டிவ் கேஸ் ஷீட் மேம். சீக்கிரமாவே அவருக்கு கண்ணு கிடைச்சிரும். என்ன விஷயம் மேம்? அது எனக்கு தெரியும். அது எப்படிங்க எதுவா இருந்தாலும் பேஷண்ட் கிட்டே நீங்க டைரக்டா சொல்லிடுவீங்க? பாசிட்டிவோ நெகட்டிவோ அவர் வைஃப் இல்ல கேர்டேக்கர் கிட்ட நீங்க இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். சாரி மேம், பட் அவர் தனியா தான் வந்தாரு. தனியா தானே வந்தாரு? அவர் கேர்டேக்கர் கிட்ட நீங்க கால் பண்ணி சொல்லணும்ல. சாரி மேம். அவர் என்ன சாதாரண ஆளா? he is a VIP man. ஓகே, சாரி மேம். இனிமே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றோம். his wife name is செல்வி. அவங்க மொபைல் நம்பர் 99. ஹலோ, நான் தான் அது. சொல்லுங்க. ஹலோ, நான் தான் அது. அந்த நம்பரை நான் மாத்திட்டேன். நீங்க முதல்ல சந்தோஷ் நம்பரையும் ஏன் நம்பரையும் டெலீட் பண்ணுங்க. இது என்னோட புது நம்பர், எடுத்துக்கோங்க. எஸ் மேம், டெல் மீ நம்பர். 9840567583. இனிமே நீங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொன்னா போதும். சந்தோஷ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, புரியுதா? அதே மாதிரி சந்தோஷ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார்னா ஃபர்ஸ்ட் எனக்கு தான் கால் பண்ணி சொல்லணும், புரிஞ்சுதா? ஓகே மேம். சந்தோஷ், உனக்கு பார்வை கிடைச்சிட்டா எனக்கு உன்னோட வாழ வாய்ப்பு கிடைக்காது. சோ உன்னோட பார்வையை விட நம்மளோட வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். இப்போதைக்கு உன்னோட கண்ணா நான் இருக்கேன், என்னோட கணவனா நீ இரு, அது போதும். செல்வி, செல்வி, இந்தா. என்னது இது? பிரிச்சு பாரு. மனதை மாற்றும் தாம்பரம். ஐயோ செல்வி, மனதை மாற்றும் தாம்பரம் இல்ல, மனதை மாற்றும் தாம்பத்தியம். அப்படின்னா? அப்படின்னா அப்படித்தான். அத எப்படி சொல்றது? நீ அந்த புக்கை படிச்சு பாரு, உனக்கே புரியும். ஐயோ, தமிழ்ல படிக்க சொல்றானே, எனக்கு தான் தமிழ் சுத்தமா வராதே. என்ன செல்வி, பேச மாட்டேங்கிற? இல்ல, படிக்கிறது. புரியுது செல்வி, படிக்கிறது உனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா மெதுவா எழுத்து கூட்டியாச்சும் அதை படிச்சு பாரு, அப்புறம் உனக்கே புரியும் நான் இந்த புக்கை உனக்கு எதுக்கு வாங்கிட்டு வந்தேன்னு. இல்ல, இத நீங்களே படிச்சு. இதை நான் படிக்கிறதுனா பிரெய்லியா மாத்தி தனியா படிச்சிருக்க மாட்டேனா? உன் தயக்கம் எனக்கு புரியுது. இந்த புக்ல உனக்கு எது புரியலனாலும் என்கிட்ட வந்து நேரா கேளு. ஆனா மெல்ல மெல்ல புரிஞ்சுக்கோ செல்வி, நான் உன்னோட ஹஸ்பண்ட். நான் வாழ்றதே உனக்காக தான். உன்னை குழந்தை மாதிரி பாத்துக்கிறதும் என் கடமை தான், உன்னை மனைவியா பாத்துக்கிறதும் என் கடமை தான். உனக்கு ஒன்று சொல்லட்டுமா? என்ன? இந்த புக்கை நான் வாங்குறதுக்கு முன்னாடி எனக்கே ரொம்ப கூச்சமா இருந்துச்சு. அப்ப நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா? என்ன? உலகத்திலேயே ரொமான்ஸ் விரும்புகிற பீப்புள் ஃப்ரெஞ்ச் பீப்புள் தான். பிரான்ஸ்ல இருக்கிற என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணேன். என் ஒய்ஃபுக்கு எப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை புரிய வைக்கிறதுன்னு கேட்டேன்.
காமெடியை பாரு. அவ பிரான்ஸ்ல இருந்து ஒரு தமிழ் புக் அனுப்பி வச்சிருக்கா. பிரெஞ்சு பீப்புளை விட இவன் ரொம்ப ரொமான்டிக்கான பர்சன் போல. கால் இல்லாதவன் ஒலிம்பிக்ஸ்ல ஜெயிக்கிறான், 2 கை இல்லாதவன் ஓவியம் வரையறான். அவன் வெறும் நம்பிக்கையை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில என்னென்னமோ சாதிக்கும் போது அதே நம்பிக்கையை நான் வச்சிருந்தா உன்னோட இழந்த அந்த ஞாபக சக்தியை திரும்ப கொண்டு வர முடியாதா என்ன? முடியும்னு நினைச்சா எல்லாம் முடியும். என்ன சொல்ற செல்வி? முடியும். இந்த புக்கை படி. உனக்கு புரிஞ்சாலும் பரவாயில்ல, புரியலனாலும் பரவாயில்ல. எது புரியுதோ அதை படி போதும். சொல்லப்போனா இந்த விஷயம் நம்ம வாழ்க்கையை கூட மாத்திரலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு உலகத்திலேயே சிறந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் இதை விட வேற எதுவும் இல்லைன்னு சயின்ஸ் சொல்லுது. சந்தோஷ், என்னை உறுத்துற ஒரே விஷயம் என் கையால நானே கட்டிக்கிட்ட இந்த தாலி. இதை நான் உன் கையால கட்டிக்கிட்டா உரிமையோட நீ நினைக்கிற எல்லாத்தையும் என்னால உனக்கு தர முடியும். அதை நான் உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? என்னை உறுத்திட்டு இருக்கிற ஒரே விஷயம் உன் தாலி தாண்டி. இதை எப்படியாவது நான் அபகரிச்சே தீர்வேன். ஏய், போன் அடிக்குதுல, பார்த்துட்டு போயிட்டே இருக்க. எடுத்து கொடுறி. எட்ரி. போன் கட் ஆயிடுச்சு, திரும்ப வந்தா எடுத்து கொடு. ஹலோ. என்ன கையில தூங்கல? பார்த்தா தெரியலையா? நில்லு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வெளியில வா. என்ன? ஏன் லேட்டு? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதான் ஏன் லேட்டுன்னு கேட்டேன். வர்ற வழியில வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. பஞ்சர்லாம் ஓட்டிட்டு வர்றதுக்கு அவ்வளவு லேட் ஆயிடுச்சு, அப்படிதானே? அது மட்டும் இல்ல, கொஞ்சம் தலைவலி வேற. தலைவலிலாம் நேரா வீட்டுக்கு வர வேண்டியதானே? நைட்டு 12 மணி வரைக்கும் சார் எங்க வெளியில சுத்திட்டு வரீங்க? எங்கேயும் சுத்தலையே, ஸ்டாண்ட்ல தான் இருந்தேன். அப்படியா? என்ன அப்படியா இப்படியான்னு என்ன நம்பாத மாதிரி கேக்குற? குடிச்சிருக்கியா? இல்லையே. இந்த பார், பொய் சொல்லாத. 8 மணிக்கு நான் சுட சுட இட்லியும் மீன் குழம்பும் எடுத்துக்கிட்டு மாமா சாப்பிடுமேன்னு ஆசை ஆசையா ஸ்டாண்டுக்கு எடுத்துட்டு வந்தா, பார்த்தா மாமாவையும் காணும், ஸ்டாண்ட்ல உன் கூட சுத்துற எவனையும் காணும். 2 வயசானவங்க மட்டும்தான் அங்க இருந்தாங்க. எல்லாரும் எங்க போயிருந்தீங்க? எங்கேயும் போலையே, சவாரிக்குதான். பொய் மேல போய் பேசாத மாமா, கேக்குறதுக்கு கேவலமா இருக்கு. உண்மையை சொல்லு, இவ்வளவு நேரம் எங்க சுத்திட்டு வர? என்ன நீ கேள்வி மேல கேள்வியா கேட்டுன்னு போற? ஒரு ஆம்பளைக்கு 1000 கஷ்டம் இருக்கும். பொண்ணு நீ, உனக்கு ஏதாவது கஷ்டம்னா ஓனு வாய் விட்டு உட்காந்து அழுதுருவ. அந்த மாதிரி ஆம்பளை நடுவுல உட்காந்து அழ முடியுமா? அது எப்படி அழ முடியும்? சாராய கடையில தானே உட்காந்து அழ முடியும். சரி, நீ கஷ்டப்படுற அளவுக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு? நேத்து செல்வியை பார்க்க போயிருந்தோம்ல. ஓ, அக்காவை பார்த்ததுதான் உன் பிரச்சனையா? முழுசா கேக்குறியா? அங்க அது எப்படி இருக்கு தெரியுமா? அது என்ன, அந்த பொம்மை இருக்குமே, பொம்மை பின்னாடி சாவி கொடுப்பாங்களே,
எது கேட்டாலும் அப்படியே தலை ஆட்டுது. பாக்குறதுக்கு எவ்வளவு பரிதாபமா இருக்கு தெரியுமா? இல்லையே, அக்கா நல்லா இருக்கிறதா தானே பாட்டி சொல்லிச்சு. எங்க அம்மாவா? எங்க அம்மா சரியான இழிச்சவாய். அது ஆடுற நாளத்தை பார்த்து அப்படியே ஏமாந்துச்சு. அந்த தாடிக்காரன், அந்த ஆளு, அந்த மாயாசனிய, அதோட அம்மா, இதுகளெல்லாம் பார்த்தா குடும்பம் மாதிரியே தெரியல. கையில கொல்ல கூட்டம். அந்த குடும்பமே அப்படியே கிரிமினல் கூட்டம். இதுக்கு நடுவில் அப்படியே சொல்லி விட்டு வர்றதுக்கு எனக்கு மனசே வரல தெரியுமா? அப்போ கையோட கூட்டிட்டு வந்துட வேண்டியதானே? கூட்டிட்டு வந்தா நீ அக்காவை நேர்ல பார்த்து தினமும் கவலைப்படலாம், சோறு ஊட்டலாம், வேலை வெட்டிக்கெல்லாம் போகாம நீயே பாத்துக்கலாம். எதுக்கு அதுக்கு புருஷன் குடும்பம் எல்லாம் வேஸ்டா? இந்த உலகத்துல எல்லாரும் கெட்டவங்க, நீ மட்டும்தான் நல்லவன் இல்ல? அப்படி நான் சொன்னா இதை பாரு கையில, தினைக்கும் செல்வியை பத்தி கவலைப்படுறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. இது பார், 2600 காலையிலிருந்து 12 மணி நேரம் நான் வண்டி ஓட்டி அதில் சம்பாதிச்சது. எனக்கும் குடும்பம் ஒரு பெரிய கையில். வீட்டில் நீ இருக்க, அம்மா இருக்கன்னு எனக்கும் தெரியும். உங்கள் அப்பனுக்கும் சேர்த்து சோறு போடுவேன் நான். குடும்ப பொறுப்பு இல்லாமல் நான் செல்வியை பற்றி நினச்சின்னு இருக்கல கையில். நம்ம குடும்பத்தில் இருக்கிற பொண்ணை கூண்டில் அடைச்சி வச்சிருக்கிற மாதிரி அந்த வீட்டில் அடைச்சி வச்சிருக்கானுங்க. தங்க கூண்டா இருந்தாலும் அது கூண்டு தானே. செல்வி பேச வேணாம் கையில, அவ கண்ணு போதும் எனக்கு 1000 கதை சொல்லும். அவ கண்ணுல எனக்கு சோகம்தான் தெரிஞ்சது கையில. துளி கூட சந்தோஷம் சுத்தமா தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்ற கையில, செல்விய காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை, உன்னோட கடமை, இந்த நாட்டோட கடமை. உனக்கு ஓவர் ஆயிடுச்சு, உள்ள வந்து படு. எப்படியாவது செல்வி இங்க கொண்டு வந்து கையில, நம்ம கூடவே நம்ம வீட்லயே இருக்கட்டும். என்ன சொல்ற? அதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல உள்ள வந்து படு. நான் இங்கேயே தூங்குறேன். சும்மா உளராத, பனி பெஞ்சிட்டு இருக்கு, உள்ள வா. நான் தூங்கும் போது நீ தான் செல்வியை பாத்துக்கணும். எல்லாம் கொல்ல கூட்டம் கையில, அவனுங்கெல்லாம் கொல்ல கூட்டம். நம்ம 2 பேரும் சேர்ந்துதான் செல்வியை பாத்துக்கணும்னா சரி, பாத்துக்கலாம், வா. இரு. சாரி சந்தோஷ், நான் ரொம்ப யோசிச்சுதான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். இது குறுக்கு வழிதான், ஆனா எனக்கு இதை விட்ட வேற வழி தெரியல. வாழ்க்கை முழுக்க நான் செல்வியா நடிக்க தயார். அது போலியான வாழ்க்கையா இருந்தாலும் என் கழுத்துல தொங்குறது ஒரு உண்மையான தாலி. அது நீ கட்டின தாலியா இருந்தா எனக்கு அது போதும். அதுக்குதான் இந்த குறுக்கு வழி. செல்வி, உன் தாலி இங்க இருக்கு. இப்படி அடிக்கடி உன் தாலியை தொலைக்கிறதே உனக்கு வேலையா போச்சு. பிளஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்தா இப்படி பேய் அரைஞ்ச மாதிரி நிக்கிறீங்க. என்ன மாயா அது?
தாலி. அது தெரியுது. இது சந்தோஷ்க்கு தெரிய வந்தா? அது தெரிய வர்றதுக்குள்ள அவன் என்னோட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிட்டு இருப்பான் டாடி. கண் பார்வை வந்தாதானே அவனுக்கு உண்மை தெரியும். கடைசி வரைக்கும் அது வரவே வராது. என்னோட கல்யாணத்தை தான் உங்களால செஞ்சு வைக்க முடியல. அட்லீஸ்ட் சாந்தி முகூர்த்தத்தையாவது நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. இதை கவனிச்சியா? நான் பார்க்குறேன். அங்கிள் கூப்பிட்டுருந்தீங்களா? ஆமாம் சந்தோஷ், உட்காரு. சந்தோஷ், இந்த புக் எங்கே வாங்கின? எந்த புக் அங்கிள்? மனதை மாற்றும் தாம்பத்தியம். அங்கிள் அது எப்படி உங்க கைக்கு வந்துச்சு? செல்வி இதை தலைக்கு வச்சு படுத்திருந்தா நான் இதாச்சும் என்னன்னு எடுத்து படிச்சு பார்த்தேன். பிரமாதம் சந்தோஷ், வெரி சயின்டிஃபிக். சும்மா கிண்டல் பண்ணாதீங்க அங்கிள். நோ, நிஜமா தான் சொல்றேன். நான் இந்த புக்கை ஒரு வாட்டி தான் படித்தேன். ஆனா அண்ணன் இதை 2 வாட்டி படிச்சிட்டாரு. நீயே கேட்டு பாரு. சந்தோஷ், எக்ஸலண்ட். இதை படிச்சுட்டு நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன அங்கிள்? உன்னையும் செல்வியும் நாங்கள் ஒரு ஹனிமூன் ட்ரிப்புக்கு அனுப்பலான் இருக்கோம். ஐயோ அங்கிள், அதெல்லாம் எதுக்கு? அவளுக்கு முதல்ல உடம்பு குணமாகட்டும். உடம்பும் மனசும் குணமாகறதுக்கு தான் இந்த ஹனிமூன் ட்ரிப்பே. மனதை மாற்றும் தாம்பத்தியம். சந்தோஷ், பேசாம ஒன்று பண்ணு. இந்த நிலைமையில செல்வியை வெளியூர்லாம் கூட்டிட்டு போய் யோசிச்சா பேசாம வீட்லயே ஹனிமூன் கொண்டாடிட்டு. இந்த பிளான் நல்லா இருக்கு. ஏய், சாந்தி முகூர்த்த ரூமை நீ தான் ரெடி பண்ணணும். பூவெல்லாம் நிறைய வாங்கி வச்சிருக்கு. அலங்காரம் சும்மா அப்படி இருக்கணும். போ. ஏங்க இதெல்லாம் நீங்க சொல்ல மாட்டீங்களா? வாங்கிட்டியா? கொடுத்துறேன். சந்தோஷ் அங்கிள், இம்போர்ட்டட் பிராண்டு ஸ்பெஷலாக இதுக்குன்னே ரெடி பண்ணியிருக்கு. 3 ரவுண்ட் வரைக்கும் போகலாம். சும்மா குதிரை மாதிரி கேட்கும். எப்படி? ஏய், நீ தொடச்சு கிழிச்சதெல்லாம் போதும். பூவெல்லாம் அங்க கட்டாம இருக்கு. எழுந்து போய் கட்டு. ஏய், நாள் முழுக்க பூவியே கட்டிட்டு இருந்தா எப்ப அலங்காரம் பண்றது, எப்ப மத்த வேலையெல்லாம் பாக்குறது? சீக்கிரம் எடுத்துட்டு வா. இதுக்கு முன்னாடி பாதாம் முந்திரி ஏதாச்சும் ட்ரை பண்ணிருக்கியா? எதுக்கு அங்கிள்? நீ வேறப்பா. அதுக்குதான். சும்மா 4 நட்ஸ் எடுத்து வாயில போட்டு பாரு. ரிசல்ட் வேற மாதிரி இருக்கும். ஏய், இங்க வா. இந்தா, இத அந்த ரூம்ல கொண்டு போய் வச்சுட்டு அப்படியே ஊதுவத்தி இருந்தா ஏத்தி வை. சந்தோஷ் சரிண்ணே. என்ன சந்தோஷ், டெக்கரேஷன்ஸ்லாம் முடியறதுக்கு முன்னாடி ரூமை வந்து விசிட் பண்ணிட்டு போற? அப்படிலாம் ஒன்றும் இல்லை அங்கிள். தெரியுது. லாஸ்ட் டைம் ஹாங்காங் போனப்போ வாங்கினது ஸ்பெஷல் மவுத் ஃப்ரெஷ்னர். இது ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணா 6 ஹவர்ஸ்க்கு தாங்கும். கமான். ஏய், முதல்ல கையை கழுவிட்டு பாலை காய்ச்சிடு. அப்புறம் வந்து தேய்ப்ப. ஏய் லூசு, உனக்கு பாலை காய்ச்ச இவ்வளவு நேரமா? இதோ இப்போ தந்துடுறேன். குங்குமப்பூ போட்டியா? பூ. ஐயோ லூசு, அந்த பூ இல்ல. வாணி, அந்த குங்குமப்பூ டப்பா வேடு. இந்தா புடி. நல்லா பாலை சுண்ட காய்ச்சி இத மேல தூவி சர்க்கரை தூக்கலா போட்டு கொண்டு வா. என்ன புரியுதா?
சந்தோஷ், அசையாம அப்படியே அமைதியா உட்காரு. என்ன அங்கிள் பண்ண போறீங்க? இரு. ரெடி, 1 2 3. பாத்தியா சந்தோஷ், உன் மனைவியே நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்றா. என்ன குட் நைட். லூசர், ஃபர்ஸ்ட் நைட். ஃபர்ஸ்ட் நைட். போ. பால். செல்வி, பால். என்ன பால்கார மாதிரி பால் பால்னு சொல்லிட்டு இருக்க? அதை அங்க வச்சுட்டு இங்க வந்து உட்காரு. உட்காரு செல்வி. செல்வி, எல்லாரோட லைஃப்லயும் ஒரு ஃபர்ஸ்ட் நைட் தான் வரும். நமக்கு பாத்தியா வரிசையா எத்தனை ஃபர்ஸ்ட் நைட்னு? புரியல. உனக்கு மறதி செல்வி, அதனாலதான் நீ பழசெல்லாம் மறந்துட்ட. இப்ப என்ன பண்ணணும்? அந்த புக்கை நீ படிச்சியா? இல்ல. ஏ? அது ஒண்ணுமே எனக்கு புரியல. புரியலன்னா கேட்க சொன்னல. யாருக்கு புரியல சந்தோஷ்? உனக்கு தான் புரியல. புக்ல என்ன இருக்கு? வெறும் வார்த்தை தான் இருக்கு. நான் உன் பக்கத்திலேயே இருக்கிறேன், உன்னால அதை உணர முடியல. என்ன செல்வி சைலண்டா இருக்க? கோச்சிக்கிட்டியா?